இந்தியா அதன் விரிவான பிரமிக்க வைக்கும் கடற்கரையோரங்களில் அதிக அளவில் உப்பை விளைவிப்பதோடு உலகிலேயே 3வது பெரிய உப்பு உற்பத்தியும் செய்யும் நாடாக திகழ்கிறது. தமிழ்நாடு உப்பு உற்பத்தியில் நாட்டிலேயே 2வது இடத்தில் உள்ளது. 1974இல் தமிழ்நாடு உப்பு நிறுவனம் முன்னாள் முதல்வர் டாக்டர் கலைஞர் மு. கருணாநிதி அவர்களால் ராமநாதபுரம் மாவட்டத்தில் உப்பு உற்பத்தி மற்றும் சந்தைப்படுத்துதலுக்காக நிறுவப்பட்டது. மாரியூர் வாலிநோக்கம் உப்பு தொழிற்சாலை ராமநாதபுரத்தில் 1976ஆம் ஆண்டிலிருந்து இயங்கி வருகின்ற தமிழ்நாட்டில் மிகப்பெரிய உப்பு உற்பத்தி வளாகமாகும். இந்த பரந்து விரிந்த வளாகத்தில் 110 ஏக்கரில் இயந்திர முறையில் உப்பு உற்பத்தி செய்யும் வசதி உள்ளது. ஒரு புதிய உப்பு சுத்திகரிப்பு நிலையம் டாடா அறக்கட்டளையின் நிதி உதவியுடன் நிறுவப்பட்டுள்ளது. இது ஆண்டுக்கு 40,000 மெட்ரிக் டன் சுத்திகரிக்கும் திறன் கொண்டு பொது விநியோக திட்டத்திற்கும் மற்றும் வெளிசந்தை விற்பனைக்கும் உதவுகிறது. தமிழ்நாடு உப்பு நிறுவனம் சுமார் 1500 பேருக்கு வேலை வாய்ப்பினை உருவாக்கி தந்து வாலிநோக்கம் மற்றும் அதன் சுற்றியுள்ள கிராம மக்களின் சமூக பொருளாதார வளர்ச்சிக்கு உதவி வருகின்றது. மேலும் தமிழ்நாடு உப்பு நிறுவனம் அதன் லாபகரமான செயல்பாடுகளால் இப்பகுதியில் வசிக்கும் மக்களின் வாழ்க்கை நிலைமையினை மேம்படுத்தியுள்ளது. தமிழ்நாடு உப்பு நிறுவனம் மாநிலத்தின் முகவாண்மை அமைப்பாக உப்பு உற்பத்தி மற்றும் உப்பு தொழிற்சாலை தொடர்புடைய நடவடிக்கைகளை மேற்கொள்கின்றது. இந்நிறுவனம் ஆண்டொன்றிற்கு சுமார் 1,50,000 மெட்ரிக் டன் உப்பு உற்பத்தி செய்கிறது. இதில் 70% தொழிற்சாலை தர உப்பாகவும் மற்றும் 30% செறிவூட்டப்பட்ட உணவு உப்பாகவும் தயாராகிறது. இரும்பு மற்றும் அயோடின் மூலம் செறிவூட்டப்பட்ட இருவித செறிவூட்டப்பட்ட உப்பு தமிழ்நாட்டில் பள்ளிகளில் மதிய உணவு திட்டத்திற்கும் முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்திற்கும் மற்றும் ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டத்திற்கும் விநியோகிக்கப்படுகின்றன. தமிழ்நாடு உப்பு நிறுவனம் மாநிலத்தின் பொது விநியோக திட்டத்திற்கு அயோடின் கலந்த கல் உப்பு மற்றும் சுத்திகரிக்கப்பட்ட அயோடின் கலந்த தூள் உப்பு வழங்கி வருவதால் உலக சுகாதார அமைப்பின் உலகளாவிய அயோடைசேஷன் திட்டத்தில் தீவிர பங்களிப்பவராக திகழ்கிறது. நமது தயாரிப்பான அரசு அயோடின் கலந்த கல் உப்பு மற்றும் சுத்திகரிக்கப்பட்ட அயோடின் கலந்த தூள் உப்பு ஆகியவை 1998இல் அறிமுகப்படுத்தப்பட்டு 30,000 மெட்ரிக் டன்களுக்கு மேல் ஒவ்வொரு ஆண்டும் விற்பனை செய்யப்படுகிறது. சக்தி இருவித செறிவூட்டப்பட்ட உப்பு 2000ஆம் ஆண்டில் அறிமுகப்படுத்தியதோடு நெய்தல் உப்பு என்ற பெயரில் 2022ஆம் ஆண்டில் அயோடின் கலந்த கல் உப்பு மற்றும் அயோடின் கலந்த சுத்திகரிக்கப்பட்ட தூள் உப்பு வகைகள் வெளிசந்தைக்கு கொண்டு வரப்பட்டு FSSAI மற்றும் BIS சான்றிதழ் பெற்று விற்பனை செய்யப்படுகிறது. தமிழ்நாடு உப்பு நிறுவனத்தின் செழிப்பான வெற்றி அவர்களின் நம்பிக்கை, பணித்திறன் மற்றும் ஒருங்கிணைந்த செயல்பாடு ஆகியவற்றால் இம்மாவட்டத்தின் சமூக பொருளாதார நிலைமைகளை மேம்படுத்தி மாநிலம் முழுவதும் செறிவூட்டப்பட்ட உப்பு அதிக விற்பனை செய்வதன் மூலம் மக்களின் வளமான வாழ்க்கைக்கு வழிவகுத்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் இலக்கான தமிழ்நாட்டின் பொருளாதாரத்தை 2030ஆம் ஆண்டிற்குள் $1 டிரில்லியன் உயர்த்திட பங்களிக்கிறது.